கால் மாறுறதுக்கு பெஸ்ட்டான டைம் பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டையில் எடுத்து அரை மூட்டை போட்டோம்ங்க. பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சத்து இருக்குதுங்கன்னா, நல்லா இருக்கிற வாழைக்கு யூரியா தேவையில்லைங்க. சரிங்களா, யூரியா போட்டிங்கன்னா நல்லா இருக்கிற வாழைக்கு போட்டிங்கன்னா வைங்க 3000 ரூபா செலவு பண்ணிக்குதுங்க. இப்போ முக்கியமான சத்து எவ்வளோ ஆள் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் மாறன்னு என்னங்கன்னா தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாங்க. வணக்கம்ங்க, இது உங்கள் கொங்குலுவன் சேனல். நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு 5 மாதம் வாழைக்குங்க மண் அணைக்கிற போது என்ன உரம் வச்சு மண் அணைக்கலான்னு சொல்லி போட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. நீங்களும் பார்த்துக்கலாமுங்க. சரிங்களா, விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்கரேஜிவாக இருக்குங்க. சரிங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேங்கன்னா, நம்மளது ஒரு 250 வாழை இருக்குதுங்க. ஒரு 1/4 ஏக்கரா வருங்க. சரிங்களா, 1/4 ஏக்கராவுக்கு வந்து 250 வாழைங்க. மொந்த வாழை வந்து இப்போ கால் மாறுறவங்க கொஞ்சம் லேட்டாகி போச்சு, முன்னாடியே மாறி இருக்கணுங்க. ஒரு 4 மாதம் 3.5 மாதத்தில் மாறுறதாங்க பெஸ்ட்டு. கால் மாறுறதுக்கு பெஸ்ட்டான டைம் பார்த்திங்கன்னா 4 மாதம் தாங்க. அந்த வாழைக்கு வந்து என்னென்ன உரம் வைக்கிறோங்க, அது எப்படி வைக்கிறோம், எப்படி கால் மாறுறோங்க, அடுத்தது என்னென்ன பண்ணுறோம், இதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்த்திங்கன்னா இந்த 250 வாழைக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெண்டைக்காய் போட்டிருந்தேங்க. அது ஒரு 4 மாதம் இருந்திருக்குங்க உள்ளேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி அறுத்துங்க அப்படியே பாரில் போட்டு அது ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு பக்கமாக ஆகிப்போச்சுங்க வாழைக்கு. இப்போ தாங்க கால் மாறுறோம், அது வேலைங்காட்டி பார்க்க முடியலைங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன உரம் வைக்கிறேன்னு தாங்க சொல்ல போகிறேங்க. சரிங்களா, புண்ணாக்குங்க. இப்போ ஒரு 50 கிலோ மூட்டை ஒன்று எடுத்து வாங்கிட்டு வந்தோம்ங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ பாதி போட்டு பாதி வச்சுருக்கோங்க. பாதி வந்து இந்த வாழைக்கு போட்டோம்ங்க. 250 வாழைக்கு 25 கிலோ வேப்ப புண்ணாக்குங்க. இந்த புண்ணாக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்த புண்ணாக்கு. இதே எண்ணெய் எடுக்காத புண்ணாக்கு விற்கிறாங்க. அது ஒரு பக்கம் சொன்னாங்க 55 ரூபாய் என்னமோ ரேட்டு சொன்னாங்க. சரி நம்ம இது எண்ணெய் எடுத்ததேங்க, அது ஒரு 30 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் அது ஒரு 25 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், அரை மூட்டைங்க. 50 கிலோ மூட்டையில் எடுத்து அரை மூட்டை போட்டோம்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கடல புண்ணாக்கு போட்டிருக்கலாங்க. நாங்கள் அது திடீர்னு கிடைக்கல. சரி என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கடல புண்ணாக்கு போடலிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, இது ஒரு 10லேருந்து 15 கிலோ போட்டுங்க. ஒரு 10 கிலோ 15 கிலோ கடல புண்ணாக்கு போட்டுக்கலாங்க. அதை அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நின்று பிடிக்குங்க. சரிங்களா, சத்தெல்லாம் நின்று பிடிக்கும். வாழைக்கு வந்து இயற்கை முறையில் கொடுக்கணுங்க. செயற்கையாக மட்டும் கொடுக்கறத விட இயற்கையும் கொடுத்தீங்கன்னா அப்பப்போ கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸுங்க 20க்கு 20 கொடுத்தோம்ங்க. அதே போல் எவ்வளோ கொடுத்தோங்கன்னா ஒரு மூட்டைங்க, 50 கிலோ மூட்டையில் ஒரு மூட்டை. அது பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சத்து இருக்குதுங்கன்னா, 20% யூரியா இருக்குதுங்க. சரியா, நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க. 20% பாஸ்பரஸ் சத்து இருக்குதுங்க. அப்புறம் 17% என்னமோ சல்ஃபர்னு இருக்குங்க. சரிங்களா, முக்கியமாக நைட்ரஜன் பாஸ்பரஸ்க்கு வேண்டி தாங்க அது போடுறது. அது பார்த்திங்கன்னா 1200ரூவாங்க. ஒரு கிலோ ஒரு மூட்டை வந்து 1200ரூவாங்க. ஒரு கடையில் 1150க்கு கொடுக்குறாங்க. அது கடையை பொறுத்துங்க, 10-50 மாறுங்க. சரிங்களா, நாங்கள் எடுத்த பக்கம் 1200ரூவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை முழுசாக போட்டோம்ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யூரியா கொஞ்சம் போட்டேங்க. ஏன்னா வாழை கொஞ்சம் எங்களுது வெண்டைக்காய் போட்டிருந்ததுங்களா, அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுங்க, வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களும் கவனிக்காத விட்டு ஒரு மாதமாங்க. அதனால் என்னென்னா யூரியா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோங்க. நீங்கள் நல்லா இருக்கிற வாழைக்கு யூரியா தேவையில்லைங்க. சரிங்களா, யூரியா போட்டிங்கன்னா நல்லா இருக்கிற வாழைக்கு போட்டிங்கன்னா வைங்க, காய் வரபோது சீக்கிரம் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அந்த காய் புழக்குங்க தெரியுங்களா, அது மாதிரி புழக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதனால் யூரியா வந்து நல்லா இருக்கிற வாழைக்கு தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. சரிங்களா, நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குங்காட்டி நாங்கள் யூரியா சேர்த்துக்கிட்டோங்க. அது ஒரு 2 பக்கெட்டு ஒரு 10 கிலோக்குள்ளே சேர்த்துருப்போங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்கு ரொம்ப முக்கியமான சத்துன்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷ் வேணுங்க. சரிங்களா, எந்த பயிருக்கு போடுறீங்களோ இல்லையோ வாழைக்கு போட்டே ஆகணுங்க. ஆனால் இருக்கிறதுலே விலை எச்சுன்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷ் தாங்க. 1700-800 வருதுங்க. அது கரெக்டாக தெரியலிங்க. அது ஒரு மூட்டை எடுத்து வந்தோம்ங்க. ஒரு மூட்டையில் வந்து பாதி வச்சுருந்தோம்ங்க, பாதி இன்னொரு வேட்டுக்கு போட்டு பாதி வந்து இதுக்கு வச்சுருக்கிறோங்க. அது ஒரு 25 கிலோங்க. சரிங்களா, இப்போ இவ்வளோ தாங்க உரம் போடுறோம்ங்க. முதல் பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு 25 கிலோங்க. சரிங்களா, அதுக்கு எவ்வளோ ஆச்சுங்கன்னா அதுக்கு ஒரு 750 ரூபா ஆச்சுங்க. 30 ரூபான்னு போட்டிங்கன்னா ஒரு 750 ரூபா ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1200ரூவாங்க.
அது ஒரு 750, இது ஒரு 1200ங்க, 1950 ரூபா ஆச்சுங்க. அடுத்தது ஒரு 10 கிலோ யூரியான்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ யூரியாவுக்கு 5 ரூபான்னு போட்டால் கூட 6 ரூபான்னு போட்டுக்குங்க. 6 ரூபான்னு நினைக்கிறீங்க. இப்போ 6 ரூபான்னு போட்டால் கூட 10 கிலோவுக்கு 60 ரூபா ஆச்சுங்க. எவ்வளோ ஆச்சுங்கன்னா உண்டா பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஆச்சுங்க. அப்புறம் பொட்டாஸுங்க. பொட்டாஸ் அரை மூட்டைக்கு எவ்வளோ ஆச்சுங்கன்னா ஒரு மூட்டை 1800 சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஒரு அரை மூட்டை போட்டுருங்க, அதுக்கு ஒரு 900ங்க. மொத்தமாக 3000 ரூபா செலவு பண்ணிக்குதுங்க. இப்போது மண் அணைக்கிற போதுங்க. மண் அணைக்கும் போது 3000 ரூபா செலவாயிருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்குங்க பாஸ்பரஸ் எவ்வளோ இப்போ வாழைக்கு கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து பாதி வந்து அந்த 3 மாத வாழைக்குள்ளே பாதி கொடுத்துருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இப்போ 100 கிலோ பாஸ்பரஸ் கொடுக்குறீங்கன்னு வைங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் உரம்னு சொல்கிறாங்களே, பாஸ்பரஸ் கொடுக்குறீங்கன்னா அதில் பாதி வந்து அந்த 3 மாத வளர்ச்சிக்குள்ளே கொடுத்துருங்க. அடுத்தது அந்த மண் அணைக்கும் போது 4 மாதத்தில் அழைச்சிடணுங்க மண். அந்த 4 மாதத்துக்குள்ளே மீதி பாஸ்பரஸ் எல்லாம் போட்டுருணுங்க. அதுக்கப்புறம் போடுறது வந்து கொஞ்சம் யூஸ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது சீக்கிரம் எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே பாஸ்பரஸ் மட்டும் சீக்கிரம் போட்டுருணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யூரியா அப்படித்தாங்க. 3 மாதத்துக்குள்ளே எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த காய் வெடிக்கிற பிரச்சனையெல்லாம் வந்துடுங்க. அதனால அளவாக கொடுக்கணும் யூரியா பொறுத்த வரைக்கும். பொட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது நாள் வரைக்கும் கொடுக்கலிங்க. இப்போ கால் வாரம் போது மட்டும்தான் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை ஈன்ற போது கொடுப்போங்க. சரிங்களா, அந்த மாதிரி கொடுக்குறோங்க. பொட்டாஸ் மட்டும் விலையேச்சா இருக்குதுங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஏதோ போட்டு தானுங்க ஆகணும். கொஞ்சம் போட்டால் தானுங்க வாழைக்கு நல்லா வருங்க. ஏன்னா முக்கியமான சத்தே பொட்டாஸ் தாங்க. நீங்கள் வாழைப்பழத்தில் என்ன அதிகமாக இருக்குதுன்னா பொட்டாசியம் சத்து தாங்க அதிகமாக இருக்குது. அதனால நம்ம பொட்டாஸ் போட்டால் தாங்க அந்த அளவுக்கு தாரும் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உரத்துக்கு மட்டும். 250 வாழைக்குங்க. அது எத்தனை கிலோ உரம் வந்திருக்குதுன்னா புண்ணாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோங்க. பொட்டாஸ் ஒரு 25 கிலோ, 50 கிலோ ஆச்சுங்க. காம்ப்ளெக்ஸ் ஒரு 50 கிலோ, 100 கிலோங்க. மொத்தம் 100 கிலோ போட்டிருக்குறாங்க 250 வாழைக்கு. அதை வந்து நீங்கள் பிரித்து போட்டுக்குங்க. உங்களுக்கு குத்து மதிப்பாக இவ்வளோன்னு வருங்களேங்க. வாழைக்கு இத்தனைன்னு பிரித்து போட்டுக்குங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டோன்னே என்ன பண்ணணுங்கன்னா மண் அணைக்கணுங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் வாழைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பவர் டில்லர்லேயே வச்சு மாறிடலாமுங்க. செலவு மிச்சம். சரிங்களா, கூலியால் வேலை மிச்சம்ங்க. அதே வந்து கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இதில் ஆள் விட்டு மாறுறது பெஸ்ட்டுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் வண்டி டில்லர் விட்டு ஓட்டினீங்கன்னா வேர் அடிபடுங்க. அதுக்கப்புறம் வாழை வந்து சீக்கிரம் தெப்பு தராது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்படியே போடுறது நல்லதுங்க. சரிங்களா, கொஞ்சம் செலவு வச்சு தாங்க ஆகும். இருந்தாலும் வெட்டி போட்டோம்னா கொஞ்சம் வேர் கம்மியாக அடிபடுங்க. நம்மளது பார்த்திங்கன்னா 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால சரி இதுக்கப்புறம் மாறினா அது தொல்லையாக அது மாதிரினா ஆள் விட்டு மாறிட்டோங்க. இது பார்த்திங்கன்னா செவ்வாழைக்கடை நம்ம பக்கத்து தோட்டத்துலிங்க. அது பார்த்திங்கன்னா அளவானது மாறி இப்போ ஒரு 10-20 நாளுக்கு மேலே இருக்குங்க. அவங்க வந்து கரெக்டான பதத்தில் மாறிட்டாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிற போது நம்ம பவர் டில்லர் விட்டு ஓட்டி மாறிடலாமுங்க. பெட்டு கட்டி விட்டுலாம். இதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வயசு அதிகமானங்காட்டி ஆள் விட்டே மாறிட்டோமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ ஆள் பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ 250 வாழைக்கு 1/4 ஏக்கராக்குன்னு பார்த்திங்கன்னா 3 பேருங்க. நாங்கள் கொஞ்சம் அரை நேரம் வேறு வேலையை பார்த்துட்டு வந்து ஒரு 2 நாள் செஞ்சோமுங்க. மொத்தமாக இதுலேயே நின்று செஞ்சோங்கன்னா 3 பேர் ஒரு நாளில் செஞ்சிடலாங்க. ஒரு 3 பேருன்னு வச்சுக்கோங்களேன். 3 நாள் கூலிங்க. எங்களுக்கு கூலின்னு பார்த்தீங்கன்னா 700 3 ஆளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2100 ஆச்சுங்க. சரிங்களா, அதுதான் கூலி. அவங்களே நாங்களே உப்பும் போட்டு வெட்டியுமாச்சுங்க. அப்படியே கொஞ்சம் மீதி காடு வந்து இதாக இருந்ததுன்னா இன்னொரு ஒரு அரை ஆள் கூலி வச்சாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது போக ஆகாதுங்க. ஒரு 2100, 2500, அதிகபட்சம் 2500 சரிங்களா. உரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா செலவு பண்ணுங்க. இப்போ வெட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2200 வச்சுக்கோங்க. அவ்வளோ செலவு பண்ணிக்குதுங்க. இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்குதுங்க 250 வாழைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உரம் இதிலே கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னொரு 1 மாதத்துக்கு மேலே அப்படியே கொஞ்சம் ஏதாவது பொட்டாஸ் கொஞ்சம் கலந்துங்க கொடுக்கலாங்க. அப்புறம் வேறு ஏதோன்னு நுண்ணூட்டங்கி இது கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்கிறேங்க. அடுத்தது பார்க்கலாங்க. சரிங்களா, அடுத்து என்ன கொடுக்குறாங்க. இப்போ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா கால் மாறன்னு வைங்க. கால் மாறன்னு என்னங்கன்னா மண் அணைக்கிறது தாங்க. 2 பக்கம் இருக்கிற மண்ணெல்லாம் மேலே அப்படி எடுத்து வாழைக்கு அணைக்கிறது தாங்க மண் அணைக்கிறது. அணைச்சிங்க
ஒரு 2 நாள் 3 நாள் வாட விடுங்க. ரொம்ப வாட விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து வாழைங்க. ரொம்ப வாட விட்டுறாதீங்க. ஒரு அளவுக்கு வாட விட்டு ஒரு 2 நாள் 3 நாளுங்க, அதிகபட்சம் 3 நாளில் தண்ணி விட்டுறணுங்க. சரிங்களா, அதுதாங்க பெஸ்ட்டு. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வாய்க்கால் பாசனங்க. சொட்டு நீராக இருந்தால் பெஸ்ட்டுங்க. நம்மளது வாய்க்கால் பாசனம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லக்கண்ணு அறுத்துறோணுங்க. சரிங்களா, கரெக்டாக சிறுசாக வரும்போதே அறுத்துறோணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகி போச்சுங்க. அடுத்தது உனி வர வர கரெக்டாக அறுத்து போடுவோங்க. சரிங்களா, ஒரு 10-20 நாளில் அறுத்துறோணுங்க. அதுக்கு மேலே விடக்கூடாது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா பலவாள்னு விட்டே இருக்கணுங்க. மேலீரம் காய அடுத்தது விட்டுறணுங்க. ஒரு 4 நாள் 5 நாள் வெயிலை பொறுத்து விட்டுறணுங்க. அதாங்க பதம். அது வெயிலுக்கு தெரியுங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். மேலீரம் காய விட்டுருவாங்க. வாழைக்கு ரொம்ப காயக்கூடாதுங்க. இது வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேங்க. தெரியாதீங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஏதாவது தெரியாத சொல்கிறேங்க. விவசாயம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயம் பிடிக்குன்னா க்ரீன் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி போடுங்க.